என்ன முனியம்மா, மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? உங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் நம்ம கையில கிடைச்ச திருட்டு பையனை போலீஸ்காரவங்க கையில கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கு அப்பாலதான் எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட போகணும்னு சொல்லினாங்கல்ல. அம்மா நேரம் சும்மா எப்படி கீறது, பொய்தே போவாதேன்னு ஒரு குருத வண்டி ஒண்ணு வச்சுக்கின்னு இந்த மருதையெல்லாம் சுத்தி பார்க்கணும் வரலாமேன்னு போயின்னு இருந்தோம். ஓஹோ, புருத வண்டியில மருதையை சுத்தி பார்க்க போனீங்களா? ஆமா, போயினே இருந்தோம். நீ நம்மா காட்டிப்போ. சோராசாமின்னு ஒரு சாமியார் இந்த ஊருக்கு வந்துகிறாருமா. அந்த கொய்தாண்ட இருக்கிற வள்ளாங்கா மரத்துல குந்திகின்னு தம்மா தூண்ட அரவேட் பசங்களை பக்கத்துல 2 குந்த வச்சுக்கிறாரு. குண்டியா பேட்டி வேற முன்னாடி வச்சு நிக்கிறாருமா. வீதி எடுக்கிறார், அப்படியே தீரார். அது குங்குமமா ஒய்வுதுன்னா அது என்ன மல்மை இல்ல. அப்பால உண்டியாப்பட்டியில துட்டு போட சொல்லுகிறாருமா. சனங்கள்லாம் உண்டியாப்பட்டியில துட்டு போட்டுக்கிறாங்க. அப்பால உண்டியாப்பட்டியும் காணா, இந்த கோராசாமியும் காணா. அது இன்னது மழுமே இல்ல. என்னது மழுமையா? மழுமை தெரியாது, மகிமையா? ஆமா மழுமை. சரிதான். மகிமையா உங்ககிட்ட சிக்கிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுது? சொல்லுங்க. இந்த மழுமை எல்லாம் பத்தி பேசிக்கின்னு மார்நாயக்கர் மிலிட்டரி ஓட்டலாண்ட போய் 2 சாயா குடிச்சுன்னு வருவோம்னு உள்ள அற நுழைஞ்சணும். அங்கேயே இந்த கோராசாமி குந்திக்கினே பர்த்தாக்கரை கொண்டா, பரோட்டா கொண்டா, சால்னா கொண்டா, அத்தை கொண்டா, இத்த கொண்டான்னு பிளேட்டா உள்ள தள்ளிக்கின்னு கவர்னர் பீடு வேற லெப்ட்ல வச்சு இசுக்குனுகிறாருமா. சுந்தரி, இவங்க பேசுறது உனக்கு ஏதாவது புரியுதா? எப்படியோ நம்ம வீட்டுக்காரங்க வர்ற வரைக்கும் நமக்கும் பொழுது போகணும் இல்லையா? எதையாவது பேசிட்டு போட்டோம். அப்பால கோராசாமி நாஸ்தாவை நல்லா துண்ணுகின்னு பழுப்புல கைய கைவிகின்னு பல்லா போட்டி ஆண்ட வந்து நின்னுக்கிறான். கொஞ்சம் இருங்க, அது என்ன பழுப்பு? பழுப்பு தெரியல, கொயா தண்ணி வந்து நிக்கிற பழுப்பு அதானா? ஓஹோ, கொழா தண்ணி வர்ற பைப்பா? ஆமா. சிவா சொல்லுங்க. கோராசாமி கல்லாப்பட்டி ஆண்டு வந்து நின்னுக்குனாரா? சொன்னதுக்கு துட்டு எடுப்பா நாரும் மார்நாய்க்கு. அங்கேயும் வீதி எடுத்தா அங்கேயும் பீராமா. இன்னாடா வீதி பீர, உன்னை துணை பீரா மாதிரி பீஞ்சிட வேண்டாம். துட்ட எடுத்து கீழ வைடா சோமாரி. அண்ணாரு மார்நாய்க்கு. அண்ணாரா மார்நாயகரு இதன் துட்டு எடுக்காம எடுத்துக்கினா ஓட்டம். புடுவாரா மார்நாயகரு, புடாலே புடி அப்படின்னு கூடினாரு. அவ்வளவுதான். சப்ளையர் தத்த இவன் ஓட சப்ளையர் தத்த சப்ளையர்ல தடுக்கி இவன் உயிர்ந்தான். தாடி பிசிக்ஸ். என்னது தாடி பிசிக்கிச்சா? ஐயே, தாடி பிசிக்கிச்சுமா. பக்கத்துல போய் பார்த்தா தம்மா தூண்ட அறியாத பையன். இன்னாடி என்ன கைய காமிச்சிருக்கிற? இன்னையா காமிச்சானையா? அடாடாடாடா, என்ன இது? கதைக்கு நடுவுல இப்படி மாறிட்டீங்க. அப்போ முனியம்மா, அந்த ஆளு சாமியார் இல்லையா? அத்தை ஏன் கேக்குற? என் வீட்டாளுக்கு வேண்டிய மனுஷன் திண்டிவனத்துல கீராரு நெல் வியாபாரம் பண்ணிக்கின்னு சாகாங்கன்னு மேஸ்திரி. அந்த ஆளு மவன் தான் இந்த கோவராசாமி. அந்த ஆளு கையில கோசிக்கின்னு தம் மாதிரி வேஷத்தை கட்டிக்கின்னு ஊரை ஏமாத்திக்கின்னு திரிஞ்சுக்கினுக்குறான். புடுவாராயம் வீட்டாளு சும்மா ஸ்டைலா வேட்டி எடுத்து கட்டிக்கின்னு ஜகா வாங்கிக்கின்னு இன்னாடான்னாரு. அட இன்னாயே உன்னோட படா பேஜாராக்கி இது வந்த இடத்துல வம்ப விலைக்கு வாங்கிக்கினுக்குற வாயா ஆன்னு இஸ்தாரு. நல்லா இஸ்தாந்த. ஆமா, நம்ம மனுஷா எல்லாம் எங்க? ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷால தெரியலையா? அட இன்னமா நீ நம்ம கூட வந்த பெரிய மனுஷாலாம் எங்கன்னு கேட்டுக்கணும். அவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் இன்னத்துக்கு நாம மட்டும் இங்க குந்திக்கின்னு எந்திரி. ஐயே எந்திரிமா.